ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காஞ்சி போன கேரட் பீன்ஸை வச்சு பொரியல் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பொரிஞ்சு ஊற்றி கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் 1, அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோட்டி வெங்காயம் இப்போ நல்லா கிண்டிக்கலாம், வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கலாம். கிண்டணும். நம்மளுக்கு தக்காளி வதங்கினோட்டி தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு போட்டுடலாம். ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடிப்போம், அது கருகிடும். ஒட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் கருகிடும். அதனால் நான் சுற்றியில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள், நான் காஞ்சி போச்சு ரொம்ப. அந்த காயை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி போனால் என்ன சத்து போயிடுமா, இல்லை டேஸ்ட்டு தான் மாறிடுமா? ஒன்றும் கிடையாது, நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. இப்போ கிண்டியாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் எது போடுவீங்களோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் போடுறது உப்பு. நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதே மாதிரி தான் ஓரமாக சட்டின்னு அந்த கடாயில் ஒட்டிகிட்ருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு உப்பு, அப்புறம் அதை 2 கிண்டிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் நான் தனி மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன், குழம்பு தூள் தான். குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சது. அந்த தனி மிளகாத்தூள் கிடையாது, இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. அது ஒரு 1½ ஸ்பூன் போட்டுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, காரமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதுவே போதும் எனக்கு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதை போட்டு எல்லாத்தையும் கிண்டிட்டு இல்லை அடி பிடிக்காமல் கிண்டிக்கணும். கிண்டி முடிச்சுட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு காய் ரொம்ப காஞ்சி இருந்தது, அதனால் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரெடி வந்துடுச்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.